அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நிலக்கடலை அடிக்கும் இயந்திரத்தை பார்க்க வந்திருக்கிறோம். நிலக்கடலினுடைய மேலே இருக்கிற தொட்டு நீக்கும் இயந்திரங்க இது வந்து நீங்கள் அதில் இருக்கிற அந்த விதையை எடுக்கிறதுக்கு இந்த இயந்திரத்தில் கொட்டுனீங்கன்னா விதை தனியாக தொட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த இயந்திரம் வந்து நீங்கள் உங்களுடைய தோட்டத்துக்கே வந்து அடித்து தராங்க. அதுதான் இந்த இயந்திரத்தினுடைய சிறப்புங்க. நீங்கள் வந்து மில்லு கொண்டுட்டு போய் வேர்க்கடலையை அங்கே போய் நின்று நாம் வந்து ஒரு நாள் 2 நாள் கூட ஆகுங்க சில மில்லில். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க உங்கள் நிலக்கடலையை அடித்து தந்துடுவாங்க. தொட்டு தனியாக விதை தனியாக பிரித்து தந்துடுவாங்க. இந்த மேலும் விவரங்களை இந்த இயந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாங்க. பாருங்க, இதனுடைய வழியாக சிறுபருப்பெல்லாம் வருது. இதன் வழியாக சிறுபருப்பு வருது. அதான் இந்த கூட வச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணுங்காயெல்லாம் வருதுங்க. அதாவது சின்ன காயெல்லாம் இந்த சாக்கு மூலியமா உள்ளார சேகரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு, அதாவது நல்ல பருப்பு விதைக்கு ஆகக்கூடிய நல்ல விதைகள்லாம் இதில் வந்துடுதுங்க. நல்ல நிலக்கடலை இதெல்லாம் இந்த கூடையில் வந்துடுதுங்க. பார்த்தீங்கன்னா இது மூலியமா கள்ளப்பட்டு வந்து வெளியில போயிருக்கு பாருங்க. அதாவது போயிட்டு இருக்குது பாருங்க. பாருங்க, இதன் மூலியமா தான் கடலக்காயை உள்ளார கொட்டுறாங்க. பாருங்க, இந்த மிஷின் வந்து எத்தனை ஆர்பிஎம்ல ஓடுதுன்னு பார்க்கலாம். 10 ஆர்பிஎம்ல தான் ஓடுது. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா? பேர் சக்திங்க. அண்ணா உங்க பேருங்கண்ணா? சுப்பிரமணியங்க. அண்ணா இந்த மிஷினுடைய சிறப்பு என்னங்கண்ணா? இது நிலக்கடலை இடைக்கும் இயந்திரங்கண்ணா. இது என்னங்கண்ணா சிறப்பு? இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலைங்க. விதை நிலக்கடலை அடிச்சுக்கலாங்க, கொட்டமுத்து அடிச்சுக்கலாங்க, உளுந்து அடிச்சுக்கலாம். அதாவது எல்லாரும் மில்லுல கொண்டு அடிப்பாங்கண்ணா. நீங்க வந்து வீட்டுக்கே கொண்டாந்து அடிக்கிறீங்க. வீட்டுக்கு அடிச்சுக்கலாங்கண்ணா. இத மினிமம் எத்தனை மூட்டை இருந்தாங்கன்னா நீங்க வந்து அடிச்சு தருவீங்கண்ணா? ஒரு 15 மூட்டைக்கு மேல இருந்துச்சுன்னா வரலாங்கண்ணா. பக்கத்து ஏரியாக்குள்ள ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சு. 8 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா அப்படி அடுத்தே பக்கத்துல ஒரு 2 மூட்டை 3 மூட்டை நீங்க அடிக்கிறீங்க, ஒரு 5 மூட்டை. அவங்க காட்டுக்கு பக்கத்துலயே இன்னொருத்தர் கூப்பிடுறாங்கன்னா போவீங்களாங்கண்ணா? அதெல்லாம் அடிச்சு கொடுக்கலாங்கண்ணா. அதான் இதுல உளுந்தெல்லாம் அடிக்கலாமாங்கண்ணா? எப்படிங்கண்ணா? உளுந்து அடிக்கலாம். அதாவது உளுந்து அடிக்கலாம், ஆமணக்கு அடிக்கலாம், நிலக்கடலை அடிக்கலாம். இது 3 மட்டும் தான் அடிக்க முடியும். அதாவது வீட்டுக்கு நீங்க போன் பண்ணா வந்து அடிச்சு தந்துருவீங்க. அடிச்சு தந்துடலாங்கண்ணா. ஆனா இது இப்ப இந்த நிலக்கடலை அடிக்கிறீங்கன்னு வைங்கண்ணா, இது என்ன ரேட்டுங்கண்ணா நீங்க வாங்குறீங்க? இது எப்படிங்கண்ணா அளவு? ஒரு மூட்டைங்க, ஒரு மூட்டை கணக்குல வந்துங்க 90 ரூபாய் அடிச்சிட்டு இருக்கிறேங்க. 90 ரூபா அடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்லயே வந்து அடிச்சு கொடுத்தா 90 ரூபாய்ங்க. 90 ரூபாங்கண்ணா. வெளியில மில்லுல 80 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. நாங்க 10 ரூபாய் சேர்த்து வீட்டுக்கு வந்து 90 ரூபாய்க்கு அடிச்சு கொடுக்குறீங்க. ஏங்கன்னா இப்ப கூட ஆள் ஏதாவது கூட்டிட்டு வருவீங்களா, இல்ல நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோமாங்கண்ணா விவசாயிங்களா? இல்ல விவசாயி தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 3 பேர் இருந்தா போதும். 3 பேர் இருந்தா போதும். வச்சா 3 பேர் இருந்தா போதும். வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா அள்ளி கொட்டி பண்ணிக்கலாங்க. சரிங்கண்ணா. ஒரு மூட்டை வந்து 90 ரூபாங்கிறீங்க. அந்த மூட்டை எவ்வளவு வெயிட்டுங்கண்ணா இருக்கணும்? கடலைக்காய் வந்து பிடிச்சா ஒரு 40 கிலோ 35 இருக்கணும். ஓகேங்கண்ணா. அதான் ஒரு மூட்டைங்கிற கணக்குங்க. அதான் ஒரு மூட்டை கணக்குங்கண்ணா. என்ன ஊருங்கண்ணா இது? ஆனால் இது நாமக்கல் மாவட்டங்க.
திருச்செங்கோடு தாலுக்கா எலச்சிபாளையம் உள்ள இதுலைங்க கலாப்பாளையம் பஞ்சாயத்தில் மொகாசிங்கிற ஊருங்க. மொகாசிங்கிற ஊருங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளார மட்டும்தான் அடிப்பீங்களா, இல்லை வெளியூரில் இப்போ 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் கூட கூப்பிடுவாங்க, அங்கே கூப்பிட்டாலும் அடிப்பீங்களாங்கண்ணா? அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 10 நாள் இருந்தோட அடிச்சு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் போவீங்க, போய் அடிச்சு தரலாங்கண்ணா? அடிச்சு தரலாங்க. ஆனால் இந்த மிஷினுங்கண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் போடணும்னு விரும்புவாங்கண்ணா. ஆமாங்க. இந்த மிஷின் எங்கே கிடைக்குங்கண்ணா? இது நான் வந்து குஜராத்தில் எடுத்தேங்க. குஜராத்தில் எடுத்தீங்க? குஜராத்தில். நீங்கள் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுங்கண்ணா? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷங்கண்ணா. 1 வருஷம் ஆகுது. இது என்ன விலைங்கண்ணா வருது? நாங்கள் 1 வருஷத்துக்கு வாங்குற போது 2.5 லட்ச ரூபா வந்துச்சுங்க. சரி. டோட்டலாக கீழே சல்லடை எல்லாம் போட்டு தெளிவாக பண்ணுற போது 2.5 லட்ச ரூபா வந்துச்சு. அதாவது சல்லடை வந்துங்கன்னா இது பெருங்காய் சிறுங்காய்க்கு தகுந்த சல்லடையும் கொடுத்துட்றாங்க. ஆமாம். இல்லை நாங்கள் பருப்புக்கு தனியாக வாங்க, குத்து பருப்புக்கு தனிங்க, அதாவது தனித்தனி ராகுங்க, பட்டமத்து ஆமணக்கு தனிங்க, எல்லாம் தனித்தனி எல்லாம் செட்டாக கொடுத்துட்றாங்கண்ணா. அப்படி செட்டாக வாங்கும் போது 2.5 லட்ச ரூபா வருது இங்கே வந்து சேர்ற வரையுமே. ஆமாங்க, சேர்ற வரையுமே. ஆனால் இந்த மிஷினை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்கண்ணா, உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கான உதவி பண்ணலாமாங்கண்ணா? பண்ணலாங்க. எங்களுக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது. அது சரிங்கண்ணா. அவங்க கம்பெனிக்காரர் வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. சரி, அவன் என்ன நம்பர் கொடுத்துடலாங்க. சரிங்கண்ணா. அவங்க கான்டாக்ட் பண்ணி போட்டுட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டோம், அவங்க பேசிக்கிட்டோங்க. சரி. ஆனால் இந்த உங்களை வாடகைக்கு இதை கூப்பிடலாங்கண்ணா, எல்லா மிஷினரியை உங்களுக்கு விலைக்கு வாங்கி தர சொல்லி கூப்பிடலாம். உங்களுடைய அட்ரஸ் சொல்லிட்டீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லிடுங்கண்ணா. 2 பேருங்கண்ணா. என் நம்பருங்க 9442 34099. அண்ணா உங்கள் நம்பரையும் சொல்லிடுங்கண்ணா. 95 24 80 39 68. 68ங்கண்ணா. அண்ணா விவசாயிகள் வந்துங்கண்ணா உங்களை என்ன வேணாலும் தொடர்பு கொண்டு வாடகைக்கு கேட்கலாங்கண்ணா. நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குங்கண்ணா. கூப்பிட்டேங்க, தாராளமாக கூப்பிடலாம். சரிங்கண்ணா, தாராளமாக கூப்பிட்டு சொல்லுங்க, யாராக இருந்தாலும் நான் தகவல் தர்றேன். ஆனால் இந்த மிஷினரி நேரில் வந்து பார்க்க வரணும்னு சில விவசாயி நினைக்கலாம், வரலாமாங்கண்ணா? வரலாங்க, வந்து பார்க்கட்டுங்க, பார்த்துட்டு. சரிங்கண்ணா. இந்த மிஷினரியை பற்றி விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்க, நன்றி. எது கம்மியாக தான் வருது. இது இப்போ என்ன சல்லடை மாற்றுதாங்கண்ணா? இல்லைங்க, அது உள்ள இருக்கிற பருப்பு கட்டுறீங்க. பருப்பு கொட்டுறீங்க. என்னங்க புல் டைட்டாக இருக்குது, அது போய் ஒவ்வொருத்தரும் கடிச்சிடுது. கல் பாருங்க நிறைய இருக்குது. பாருங்க, கடைசியாக அதில் இருக்கிற காயை க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கிற சல்லடையில் இருக்கிற காயையும் மிஷினரி ஓடங்க 35 HP டிராக்டர்லேருந்து அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாங்க. அந்த ரேஞ்ச் உள்ள டிராக்டரே போதும். 35 HP வேணுங்க. குறைஞ்சது மொத்தம் 35 HP. அதாங்க. நீங்கள் நிலக்கடலினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி சல்லடை மாற்றிக்கிறாங்க. இந்த மிஷினுங்க விவசாயிகள் வந்து ஃபோன் பண்ணாவே அவங்க தோட்டத்துக்கு போய் வேர்க்கடலையே அடித்து தந்துடுறாங்க, தொட்டு நீக்கி தந்துடுறாங்க. பாருங்கள், தொட்டெல்லாம் இங்கே கொட்டி கிடக்குது. நீங்கள் வந்து எந்த ரகமான நிலக்கடலை வச்சுருந்தாலும் அதுக்கான ஜல்லடையை மாற்றி உங்களுக்கு சிறந்த முறையில் விதையை தனியாக தொட்டு தனியாக பிரித்து தந்துடுறாங்க. இந்த மிஷின் விவசாயிகளுக்கு தேவைப்பட்டாலும் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கான விலாசத்தை தருவாங்க. நீங்கள் புது மிஷினரியும் வாங்கிக்கலாங்க. இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு விவசாயிகள் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.